Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஷாலோ ஃப்ரை வந்து பண்ண போறோங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடிய இந்த ஃப்ரை பாத்தீங்கன்னா நமக்கு லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கு சரியா இருக்குங்க. லஞ்சுல இல்லங்க, நீங்க ரைஸ் ஐட்டம் எப்ப பண்ணாலும் எந்த வகையான ரைஸ் வந்து பண்ணாலும் சரி, இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரெசிபியா இருக்குங்க. ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி சைஸ்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நான் கல்லுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா வந்து வேக வச்சிடக்கூடாது. ஒரு 70% வந்து வெந்துச்சுன்னா போதும். வேக வச்சு எடுத்து சைடில் வச்சுட்டு அடுத்த ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கடலை மாவு சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூளுங்க. ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பின்னாடி இதை வந்து ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ட்ரையாக இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி அடுத்து இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி கொண்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு மேலே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். கட்டி எதுவும் இல்லாமல் பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ண பின்னாடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்க நல்லா தண்ணியை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த பேட்டருக்குள்ளே போட்டுடலாங்க. நல்லா தண்ணி வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த பேட்டரில் அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி எடுத்து நம்ம எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை வந்து பண்ண போகிறோம். ஸோ அடுத்து வந்து கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரில் இந்த உருளைக்கிழங்கு டிப் பண்ணி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கணும். எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, எண்ணெய் நிறைய சேர்த்துக்கணும்னு இல்லை. எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இந்த மாதிரி உருளைக்கிழங்க டிப் பண்ணி எடுத்து போடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த பின்னாடி நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்த பின்னாடி இந்த பக்கம் மறுபக்கம் திருப்பி விடுங்க. நம்ம எண்ணெய்க்குள்ளே மூழ்க பொரிச்சு எடுக்கலாங்க. அதை நம்ம அவ்வளோ எண்ணெயில் வந்து உருளைக்கிழங்கு மூழ்க பொரிச்சு எடுக்கிறது அந்தளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால டீப் ஃப்ரை கூட நம்ம பண்ணுறது இல்லைல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி மாற்றி போட்டு எடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்து வந்த பின்னாடி இதை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ரெடியான பின்னாடி நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு நீங்கள் வந்து வெளியே எடுத்துருங்க. மீதி நம்மக்கிட்ட இருக்க இந்த உருளைக்கிழங்கையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து டிப் பண்ணி எடுத்து அந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க இது. குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. அவங்க வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இது ஒரு பஜ்ஜி டேஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.